ஒரு ஆண்டு இந்த எல்லையில் எங்கள் பூமியில் காற்று நல்ல வியாபாரம் நல்லா இருக்கணும்னு இந்த இரகாமனும் இந்த சித்து விநாயகர் அருள் புரிய கேட்டுக்கொள்ளும். வேற என்ன இன்னைக்கு என்ன சிறப்பு எது? இன்னைக்கு வந்து நாங்கள் ஆடி 12 இருக்கு கரெக்டாக வந்து உச்சி பூசன்னு சொல்லி நாங்கள் ஒரு மணிக்கு எப்பயுமே வந்து நல்ல சக்கரை பொங்க இந்த மாதிரி இன்னைக்கு வழங்குறோம். வரவங்களுக்கு அன்னதானம் மாதிரி போட்டு சக்கரை பொங்க வருஷம் ஒரு மணிக்கு வந்தால் கலந்துக்கலாம். ஒரு மணிக்கு வந்தால் அனைத்து மக்களும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 500 கடை இருக்குது, பொதுமக்கள் இருக்குது. இதில் வந்து தினசரி மார்க்கெட் இருக்குது, பூ மார்க்கெட் இருக்குது, மாலை கடை இருக்குது, காய் கம்சன் கடை இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, வேன் ஸ்டாண்ட் இருக்குது. அனைத்து கடையுமே வந்து இங்கே கலந்து எல்லாமே ஒற்றுமையாக சந்தோஷம் இருக்குமாறு இந்த 54 கடை தலைவராக வேண்டி விரும்பி கொள்கிறேன். என் பேர் வந்து பாளையர். எனக்கு சொந்த ஊர் வந்து நலுத்தவன்பட்டி. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது செய்யணும்ல. இது அப்படியே அவர் என்னைக்குனாலும் எத்தனை வருஷம் வச்சுருந்தா நான் சொல்ல பார்த்தேன். பேசி செஞ்சது எல்லாம் கொஞ்சம் சரி சரி முருகா. சரிப்பா. அதில் அம்மனுக்கு தனியாக கட்டிங்க வந்துடும். சரி பன்னீர்சாமி வேறண்ணா பன்னீர்சாமி ரேடியோ போட சொல்லிடுவா கிளம்பலாமா? சரி வந்து சொல்றியா வேறது? ஏப்பா நீ சாமி ஏதாச்சும் பேசுப்பா. பன்னீர் நீ 2 வார்த்தை ஏதாவது பேசுங்க. அவனுக்கு வரவா? அந்த நேரம் வாழைப்பழத்தை குடிச்சிட்டு அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. வாழைப்பழம் இல்லாமல் இருந்தா வண்டி உள்ள கள்ளப்பருப்பு நல்லா அள்ளி குடிச்சாங்க. அள்ளிக்கு சாப்பிடு. எங்களுக்கு வந்து குழந்தை இந்த இடத்துல 2000 வந்துருக்கு. உண்மைதான், நல்ல பையனா இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். விநாயகர் அனந்தோடும் கும்பிட்றதுக்கு ஒரு அவரே ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. என்னென்னா என் கனவுல வந்து நாகதேவதை அம்மா வந்து என்னைய தீண்டவர் மாதிரி வர்றாங்க. அப்போ தெய்வம் வந்து எனக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. அந்த குபேரரே வாகனத்தை அனுப்புகிறார். கீரிப்பிள்ளை வாகனமாக வந்து என் கையில் நிற்கிறாங்க. அந்த நாகதேவதை என்னை வேட்டி வரும்போது அந்த கீரிப்பிள்ளை என் கையில் நிற்கும்போது என்ன அறியாமல் அந்த கனவுல ஒரு அதிர்ச்சி ஆகி எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அழகாவரி பக்கத்தில் புதுக்கோட்டை புதுப்பட்டி ஒரு பூசாரி இங்கே பூவாங்க ஒரு அவர்கிட்ட, ஐயா இங்கே வாங்க, இந்த மாதிரி கனவு வந்துச்சு, இப்படி இருக்குது சூழ்நிலை அப்படின்னு நான் சொல்லி அவர்கிட்ட வந்து எனக்கு இங்கே விநாயகர் இருக்கார், ஒரு துண்ணூறு பூசி ஒன்று சொல்லி கொடுத்தேன். அவர் அதுக்கு இல்லை சாமி சாதாரண இந்த விஷயம் நான் செய்ய முடியாது, அவருக்கு என்ன தேவையா உங்களால் முடிஞ்சதை ஒரு சூடம் ஒரு பத்தி ஒரு விஷயங்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் வைங்க, நான் வந்து உங்களுக்கு பூஜை பண்ணி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் பூஜை பண்ணி கொடுத்தாரு. பண்ணி விநாயகர்கிட்ட எல்லா விஷயமான அபிஷேகங்களும் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஊதி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், சாமி எங்கெங்கேயே எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில நிகழ்வுகள் இருக்கேன், இந்த இடத்துக்கு ஒரு நிகழ்வாக அவங்கள கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச வரலாம், உங்களால் ஒரு பத்தி ஒரு சூடம் அவர் வந்து அவர் பாதத்தில் வந்து ரெகுலராக வந்து தொட்டு வணங்கிட்டு போயிருங்க, அவர் உங்களுக்கு நிறைவாக இருக்குது, அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுலேருந்து இப்போ ஒரு 3-4 வருஷமாக அவரோட ஆசீர்வாதத்தில் என்னை இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் வந்து மனநிறைவாக இந்த மார்க்கெட்டை சார்ந்த உறவுகளும் சரி கடைக்காரங்களும் சரி எவ்வளோ குடும்பங்கள் இதை நம்பி வாழ்ந்துருக்கு எல்லாருக்குமே இவரோட ஆசீர்வாதம் ஏகாம ஆசீர்வாதம் மனநிறைவோடு கிடைக்கணும்.